இப்போ கூட்டுக்கறி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ கடாயில் சிறுபருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அதை வறுத்துக்கணும். நமக்கு பருப்போட ஸ்மெல் வரணும். பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. அங்கே ஒரு பக்கம் பாத்திரத்தில் வறுத்துட்ருக்கோம். பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை கழுவி ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் சுரக்காய் கூட்டுக்கறிக்கு என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா, இந்த பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் காரத்துக்காக, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு சின்ன பல்லாரி, இதை எல்லாத்தையும் நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுரக்காவை மேலே மஞ்சப்பொடி காயப்பொடி போடணும். அதுக்கப்புறம் இந்த சுரக்காய் அதுலேருந்து தண்ணி நிறைய விடும். அதனால் நமக்கு அடியில் போட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே பருப்போடு போட்டுட்டு அதுக்கு மேலே சுரக்காவை அள்ளி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குழையாமல் கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் நின்றுட்டே கட் பண்ணிடலாங்க. ஏன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போது ஈஸியாக கட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்கும்போது காலையில் சிம்பிளாக சமையல் முடிக்கிறதுக்கு 5 டேக்கும் 5 சிம்பிள் டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். இப்போ அதில் இதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு சிம்பிள் டிஷ் தான், ஈஸியாக வச்சிடலாம். இப்போ சுரக்காவை போட்டாச்சு. போட்டுட்டு குக்கரை ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில்லே ஈஸியாக உங்களுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ கிண்டி விட்டால் இப்படி தாங்க நமக்கு இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது நல்ல பருப்பு நல்லா வெந்து கொஞ்சம் குலைவாக இருக்குது பருப்பெல்லாம். சுரக்காய் உங்களுக்கு பீஸ் பீஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் சிம்பிளாக தாளித்து ஊற்றினா போதும். கடாயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு போடக்கூடாதுங்க. சீரகம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றினோன்னா முடிஞ்சுது. இப்போது அதோடையே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் குறைச்சி வச்சுட்டு அதை தாளித்து ஊற்றிட்டு அடுத்து ரசத்துக்கு வச்சாச்சு. இப்போ இந்த மசாலா ரசத்துக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு குக்கிங் நல்லா வரணும், அவங்க எதை வச்சாலும் டேஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே ரசம் வச்சுட்டாலே அவங்க குக்கிங்கில் பாஸுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ரசம் நல்லாவே வராது. நானும் ஒருத்தவங்ககிட்டயே நீங்கள் சூப்பராக வச்சுருக்கீங்க, எப்படி சொல்லித்தாங்கன்னு கேட்பேன். அப்புறம் ஒருத்தவங்ககிட்டயா கேட்டு கடைசி நான் எனக்குன்னு ஒரு வே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாம். இப்போ புளி நீங்கள் முன்னக்கூட்டி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உடனே உங்களுக்கு தேவை அப்படின்னா கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த உப்பு சொர சொரன்னு இருக்குமா, புளி சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் நான் எப்போவுமே தண்ணியில் கல் உப்பு சேர்த்து போட்டுருவேன் புளியோட. இப்போது ரசத்துக்கு மஞ்சப்பொடி, காயம், அதுக்கப்புறம் வத்தலை எப்போவுமே கொஞ்சம் குறைச்சிட்டு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, வெள்ளைப்பூடு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் மொத்தமாக அரைக்கலை, தக்காளி லாஸ்ட்டாக தான் சேர்த்து அரைச்சிருப்பேன். இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம், மஞ்சள், அதுக்கப்புறம் காயப்பொடி, வத்தல், சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை நிறைய போடலாங்க. அப்போ உங்களுக்கு ரசம் நல்லா பச்சை கலரில் இருக்கும். தக்காளி இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மற்ற காஞ்ச ட்ரையாக உள்ள ஐட்டங்களெல்லாம் முழு மல்லி போடணும். முழு மல்லி போட்டு ஃபஸ்ட் ட்ரையாக உள்ள ஐட்டம்லாம் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இப்போ அந்த மசாலா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ போட்டு மல்லி இலையும் போட்டுட்டு புளிப்போட புளிப்பு இனிப்பு கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு அச்சு வெல்லம் போடலாம், இல்லை சீனி கூட போடலாம். போட்டுட்டு நம்ம வச்சிடணும். ரசம் கொதிக்கக்கூடாதுங்க. ரசம் நல்லா நுரக்கூட்டி இந்த நுரக்கூட்டி வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும், அலுமினிய சட்டியில் வச்சுருக்கக்கூடாது. ரசம் கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணிடணும், நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சூப்பராக இருக்கும். ரசம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுதுல எவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.